அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் கடந்த 3 நாட்களாக இயேசுவும் நறுமணமும் என்னும் ஒரு வித்தியாசமான தலைப்பில் 3 செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, கடவுள் நறுமணத்தை விரும்புகின்றார் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். கடவுளின் மகனாகிய இயேசுவும் நறுமணத்தை விரும்பினார். இயேசுடைய பணி வாழ்வில் பலரும் விலையுயர்ந்த விலை மதிப்பற்ற நறுமண தைலத்தை இயேசுவின் தலையிலும் பாதத்திலும் பூசினார்கள். இயேசு அதை விரும்பினார். இயேசு அதை தடுக்க வேண்டாம் என்று கூறினார். இயேசு அதை நியாயப்படுத்தினார். இயேசு மீது நறுமண தைலத்தை பூசியவர்களை இயேசு பாராட்டினார். காரணம், நறுமண தைலம் அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவின் அடக்கத்திற்கு முன் அடையாளமாக இருக்கிறது. அன்பு விலை மதிப்பற்றது என்று செய்திகளை பார்த்தோம். இன்று பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்து கடவுளுக்கு நறுமணம் வீசும் ஒரு பலியாக இருக்கிறார். அதை போலவே நாமும் வாழ வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். எபேசியர் 5:2 நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். அருமையான செய்தி. கடவுள் நறுமணத்தை விரும்புவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்து தம்மை ஒரு நறுமண பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நறுமண தைலம் போல உங்களை அன்பு கூர்ந்தார். எனவே உங்களுடைய வாழ்வும் நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக இருக்கட்டும். நறுமணம் என்பது அன்பின் அடையாளம். அந்த நறுமணத்தை கடவுள் விரும்புகிறார், இயேசு விரும்புகிறார், நாமும் விரும்ப வேண்டும். நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில் அன்பு என்னும் நறுமணம் வீடெங்கும் கமழ வேண்டும். யோவான் சொல்லியிருக்கிறாரு, மரியா இயேசுவின் மீது, இயேசுவின் பாதத்தில் நறுமண தைலத்தை பூசிய போது நறுமண தைலத்தின் மனம் வீடெங்கும் பரவியது என்று சொல்லியிருக்கிறார். நறுமணம் என்பது, நறுமண தைலம் என்பது அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே கடவுள் மீது கொண்ட அன்பினால் இயேசு தன்னுடைய வாழ்வை கையளித்தார், உயிரையே கையளித்தார். அது கடவுள் முன்பாக நறுமண தைலம் போல உயர்ந்தது. பலி கொடுக்கின்ற பொழுது நோவா கடவுளுக்கு எரிபலி செலுத்திய போது கடவுள் அந்த நறுமணத்தை நுகர்ந்தார். இனிமேல் நான் உலகை அழிக்க மாட்டேன் என்று ஆணையிட்டார் என்று தொடக்குழியில் நாம் வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் புதிய நோவாவாக கிறிஸ்து தம்மையே எரிபலியாக்குகிறார். தம்மை பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் அந்த நறுமணத்தை நுகர்ந்து, இனிமேல் இந்த மீட்பிலிருந்து நான் விலக மாட்டேன், இந்த கிறிஸ்து தந்த விடுதலை, மீட்பு, வாழ்வு என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். பவுலடியார் அடுத்த கட்டத்துக்கு வருகிறார். கடவுளைப் போல, இயேசுவைப் போல உங்கள் வாழ்வும் நறுமணமாக வீசட்டும். உங்களுடைய இல்லம், குடும்பம், திரு அவை நறுமணத்தால் பரவட்டும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவைப் போலவே நம்முடைய வாழ்வும் நம்முடைய பணிகளும் நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக அமையட்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.